சீக்கிரம் மாறும் மாறனாதா, சீக்கிரம் மாறும். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காலை மன்ன நேயர்களாகி உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் சொல்லியபடியே அவர் உங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு பெருகும்படி ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் ஒரு விசேஷமான நாள். அது என்ன நாள் என்று பார்க்கும்போது இன்னைக்கு காலை மன்னா பிறந்து 2101வது நாள். நம்ம நேற்று தினத்தில் 2100 நிறைவு செய்வதற்காக ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். கொடுத்த தேவனுடைய வார்த்தைகளுக்காக, தீர்க்கமான வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு சோத்திரம். இந்த 2101வது காலை மன்னா நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். இந்த 2101வது காலை மன்னா ஒரு விசேஷமான காலை மன்னா. இந்த காலை மன்னாவை நம்ம இன்னைக்கு ஆரம்பித்து வைக்கிறோம். ஆண்டவர் ராஜ்யம் வருகிற வரைக்கும் தொடர்ந்து நடப்பதற்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலும் மிக முக்கியமான காரியத்துக்காக செபிக்க வேண்டும். அது எதற்கென்று பார்க்கும்போது இந்த நாளிலே இந்த பணியின் காரணமாக அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் பலவீனப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவன் நல்ல சுகத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கணும். ஆண்டவர் நல்லவர். இந்த 2101வது காலமான நிகழ்ச்சிக்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு தீர்க்கமாக சொல்ல விரும்புகிறேன். அது என்ன வார்த்தைன்னு பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, நீ மிகவும் பலம் கொண்டு திடமானதாயிரு. அதான் அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இயேசு உங்களுக்கு சொல்லுகிற ஒரு தீர்க்கமான வார்த்தை, நீ மிகவும் பலம் கொண்டு திடமானதாயிரு என்பதே. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு பார்க்கும்போது அருமையான ஊழியர் யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு பகுதி வாசிக்கிற கவனமாய் கேளுங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்தாச்சு. இனி நடக்க போற 2026 குறித்து நீ பலன் இழந்துராத, துவண்டுராத. ஆண்டவர் இயேசு நம்மை நடத்தி சொல்வார். மோசே மரித்து போனார். யோசுவாவுடைய மேல முழு பொறுப்பு வருகிறது. யோசுவா இந்த ஜனத்தை எப்படி நடத்தி கொண்டு போவது, பிறக்க போற 2026 நமக்கு எப்படி இருக்கும், நன்மையா இருக்குமா அல்லது தீமையா இருக்குமா என்று சொல்லி நாம் எண்ணுகிறபடி அந்த யோசுவா நாட்களில் அவர் எண்ணுகிறார். இவ்வளவு பெரிய ஜனக்கூட்டத்தை எப்படி நடத்த போற, எப்படி மைனஸ் பண்ண போற, இந்த மக்களுக்கு எப்படி வார்த்தைகள் சொல்வது சொல்லி அவன் கலங்கி தவித்து பிரமித்து நிற்கும் போதுதான் கர்த்தர் சொல்லுகிறாரு, யோசுவா நீ மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. ஏன் தெரியுமா, நான் உன்னோட கூட இருக்கிறேன். நான் எப்படி மோசேயோடு கூட இருந்தேனோ அதே போல உன் கூட தான் நான் இருக்கிறேன். அதனால இந்த ஜனத்தை குறித்து நீ பயப்படாத, கலங்காத, திகையாத. நான் உன் தேவன் சொல்லி யோசுவாவை பலப்படுத்துகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு உங்களையும் ஆண்டவர் இப்பொழுது பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார். இந்த 2025ஆம் ஆண்டிலே நீ நடந்து வந்த பாதைகள் கரடு முழா இருக்கலாம், ஒரு காரியம் வாய்க்காம இருந்திருக்கலாம், ஒரு நன்மையும் பிறக்காம இருந்திருக்கலாம், ஒரு நல்ல நீங்க எதிர்பார்த்துக்கிற நல்ல காரியங்கள் இன்னும் உண்டாகாம இருக்கலாம். அதனால நீங்க என்ன ஆண்டவரை அறிந்து கொண்டு நான் என்னத்தை கண்டேன்னு சொல்லி ஒருவேளை சந்தேகப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு பேசுகிறார். நீ காலை மன்னா நேரலாகிய நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். அதிலும் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நான் உன் கூட இருந்து நானே காரியத்தெல்லாம் வாய்க்க பண்ணி கொடுப்பேன்னு சொல்லி யோசுவாவுக்கு கர்த்தர் தீர்க்கதான் பேசுகிறார். காலை மன்னா நேரலாகிய உங்களுக்கும் ஆண்டவர் பேசிக்கொண்டே வருகிறார். ஐயா 2026 இந்த நாளை மறுநாள் பிறக்க போது எப்படி இருக்கும், என் குடும்பத்துக்கு எப்படி இருக்கும், என் சமுதாயத்துக்கு எப்படி இருக்கும், என் திருச்சபைக்கு எப்படி இருக்கும், என் ஊழியத்திற்கு எப்படி இருக்கும், என் பிசினஸுக்கு எப்படி இருக்கும், பிள்ளைகள் வாழ்க்கையில இந்த 2025 எப்படி இருக்க
போது தெரியலையே, இதுவரைக்கும் ஒரு நன்மையான பெற்றுக்கொள்ளலையே, 2026 இப்படிதான் இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க கலங்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், யோசுவா நீ மிகவும் பலம் கொண்டு திறமனதாயிரு, உன்னை கொண்டு வந்த நாதான், நானே உன்னை வழி நடத்துவேன், நானே உனக்கு முன்னாக சொல்வேன், நானே உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ மாத்திரம் எப்படி இரு, நீ மிகவும் பலம் கொண்டு திறமனதாயிரு அப்படிங்கிறார். நீ நம்ம பலம் கொண்டு திறமனதாக இருந்தா ஆண்டவர் நம்மோடு தான் வருவார். நம்ம போகிற இடம் சொல்ல நான் நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கத்த உன்னோட வருவார்கிறார். நம்ம நினைக்கிறோம் எனக்கு முடியல, பலன் இல்லை அப்படின்னு சொல்லி பலன் இழந்து போயிருக்கிறோம். கத்த சொல்கிறாரு, நீ பலம் கொண்டு திடமனதாய். அல்லேலூயா. ஏன் யோசுவா அப்படி இருந்தாருன்னா, இவங்க எல்லாருமே மோசையே வந்து பார்த்து சொன்னாங்க. அதான் பயப்படுறான். ஒருவேளை மோசையே பெரிய ஒரு பொறுமைசாலிய மனபதற வச்சுட்டாங்களே, சாந்த குணம் உள்ளவனை மனபதற வச்சுட்டாங்களே, இப்ப நான் ஏமாத்துறோம் அப்படி சொல்லிதான் அவன் இருதயத்தில் ஒரு பலன் இழந்து போயிருந்தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூபத்தில் இருக்கான். அவங்களாம் பார்க்க இவனுக்கு பலன் அப்படியே கீழே இறங்கிட்டு வருது, சார்ஜ் குறையுது. இதை கர்த்தர் பார்த்தார். நம்ம ஆண்டவர் வானாதி வாரங்கள் கொள்ளாதவர் இல்லை. அவர் நம்ம பூமியின் கடையாந்திரத்தை தான் பார்க்கிறவர். அவர் யோசுவா பலன் இழக்கிறானேன்னு சொல்லித்தான் அவர் திரகாத்திரமான வார்த்தை உள்ளார். யோசுவா நீ மிகவும் பலம் கொண்டு திறமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் திரகாத்திரமான ஒரு வீரியம் உள்ள வார்த்தை சொல்றார். அந்த பலத்துல தான் யோசுவா காலாருக்கு சொன்னாங்க. அல்லேலூயா. எரிகோவை வீழ்த்தினான், செங்கரை 2 பிரித்தான், ஆய்பட்டணத்துக்கு தகர்த்தான். அல்லேலூயா. அப்போ அந்த கர்த்தருடைய பலன் நமக்கு இருக்கணும். அப்படின்னா சரி, நம்ம ஒரு காட்சி செய்யணும். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் 2026 உங்களுக்கு ஆசீர்வாதத்தினால மாற்றணும். அப்படின்னா சரி, இந்த புதன்கிழமைக்குள்ள எந்த அளவுக்கு வேதத்தை வாசித்து உங்க இதயத்தில் ஏற்றணுமோ ஏற்றி வச்சு கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உண்மை சொல்றேன், நீங்க இந்த நாளை ஒரு நாளை ஒதுக்கி அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை உங்க இதயத்தில் பதிச்சு வச்சுங்க. ஆண்டவர் சொல்லுவாரு, பலம் கொடுத்திடமாக சொல்லுவாரு. நீங்க பயப்படும் தேவையில்லை, கலங்கம் தேவையில்லை. ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வார். ஜெபமா. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் அடியோடு துதிக்கிறேன். ஆண்டவர் யோசுவா சொன்ன நல் வார்த்தைகள் எங்களுக்கு சொன்னபடியால் சோத்திர ஆண்டவரே, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை இதயத்தில் பதித்து வைக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன்